வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிகிட்டு இருக்கு. திருமலை லேட்டஸ்ட் அப்டேட்டுன்னு பார்த்தோம்னா, நேற்று டிடிடி போர்டு மீட்டிங் நடந்தது. அதில் திருமலா திருப்பதி தேவஸ்தானம் சம் டிசிஷன்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ், அதாவது இப்போ நான் கொடுக்குற இந்த இன்ஃபர்மேஷன் ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறேன் நான். அப்புறம் ஃபுல் டீட்டெயில்ஸ்ன்றது நெக்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க என்ன டிசிஷன் எடுக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன். இப்போ ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனாக முக்கியமான டிசிஷன்னா எடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா, வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் இப்போ 1, 2 இருக்குல்ல, அதுபோல் வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 3 கன்ஸ்ட்ரக்ட் கட்டணும்னு சொல்லி ஒரு கமிட்டி போட போகிறாங்க. ஸோ அதுக்கு இப்போ நம்மளுக்கு வீக்கெண்ட்ஸில் பார்த்தோம்னா க்ரௌட் ரொம்ப ஹெவியாக இருக்குல்ல, வெளியே வெயிட்டிங்கன்றது ரொம்ப இருக்கும். கியூ லைனு சிலா தோரணம் வரைக்கும் இருக்கும்ல, அதனால் கியூ காம்ப்ளெக்ஸ் 3 கட்டினா கொஞ்சம் வரைக்கும் நம்மளுக்கு அந்த கியூ காம்ப்ளெக்ஸ்குள்ளவே சுவாமி தரிசனத்துக்கு போகிற மாதிரி பிளான் பண்ண போகிறாங்க. இது ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்கல்ல ஆஃப்லைனில் திருமலாவில். ஸோ அங்கே அன்னமய்யா பவன் இருக்குது. அன்னமய்யா பவனுக்கு எதிர்க்கோ புதுசாக கவுண்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்னிலேருந்து டோக்கன் இஷ்யூன்றது அந்த அன்னமய்யா பவன் எதிர்க்க புதுசாக இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிற அந்த கவுண்டர்ன்றது இன்னிலேருந்து அவைலபிள் இருக்கும். ஏன்னா காலையில் 5 மணிலேருந்தே ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டிக்கெட் வாங்கிறதுக்கு பக்தர்கள் கியூ லைனில் நிற்கிறாங்க, வெயிட் பண்ணுறாங்க டெய்லி. ஸோ அதனால் டிடிடி இது ஒரு நல்ல டிசிஷன். இது உள்ளவே உள்ளே உக்காந்துட்டு டிக்கெட் வாங்கிக்கிட்டு போகிற மாதிரி புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எங்கே இருக்குது, உள்ள கவுண்டர்லாம் எப்படி இருக்குன்றது நான் வீடியோ கண்டிப்பாக இந்த வாட்டி நான் ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். எப்படியும் நெக்ஸ்ட் வீக் நான் திருமலா போவேன். ஸோ அப்போ போனப்போ அந்த அன்னமய பவன் எதிர்க்க கவுண்டர் எங்கே இருக்குது, டிக்கெட் இஷ்யூ ப்ராசஸ் என்னான்றது நான் வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் திருமலாவில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ சிஸ்டத்தில் தர்ஷனத்துக்கு அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு 3 months பேக்கை நான் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். டிடிடி இப்போ அந்த ப்ராசஸ் ரொம்ப சீரியஸாக ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ஸ்டடி பண்ணிகிட்ருக்காங்க. ஏஐ சிஸ்டம் வந்ததுன்னா பக்தர்கள் தரிசனத்துக்கு ஃபாஸ்ட்டாக ஒரு 2-3 மணி நேரத்துலேயே சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியே வர்ற மாதிரி பிளான் பண்ணணும்னு சொல்லி அது மேலே ஏபி சிஎம், ஆந்திரா சிஎம் கூட கொஞ்சம் சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக அது மேலே ஸ்டடி பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஏபி சிஎம் சொல்லியிருக்காரு. ஸோ ஏஐ சிஸ்டம்ன்றது இப்போ எடுத்துகிட்டு வர்றதுக்கு நேற்று நடந்த டிடிடி போர்டு மீட்டிங்கில் ஸோ இது பற்றி கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஏஐ சிஸ்டம் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி, அதாவது நம்ம ஆதார் கார்டு ஆட்டோமேட்டிக்காக அதில் லிங்க் ஆகிடும். எப்படி ப்ராசஸ்ன்றது இன்னும் அவங்க எதுவும் சொல்லலை. ஸோ அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ்ன்றது டிடிடி கொடுத்தப்பறம் நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் திருமலாவில் ஃபுட் குவாலிட்டி செக் பண்ணுற லேப் ஸோ நேற்று ஓப்பன் பண்ணாங்க. அதில் இப்போ லட்டுக்கு யூஸ் பண்ணுற, பிரசாதத்துக்கு யூஸ் பண்ணுற நெய்ன்னு நினச்சிக்கோங்க, அந்த கீ குவாலிட்டி செக் பண்ணுறது. இதுக்கு முன்னே திருமலாவில் லேப் கிடையாது, வெளியே அனுப்புவாங்க டெஸ்டிங்க்கு. ஸோ இப்போ திருமலாலேயே லேப்ன்றது நேற்று தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. குஜராத்தில் டெய்ரி சம் லேப், ஏதோ ஒரு டெய்ரி போர்டு அது. அவங்க 75 lakhs வேல்யூ பண்ணுற மிஷினரி டிடிடிக்கு டொனேட் பண்ணியிருக்காங்க லேபுக்கு. ஸோ இனிமேல் ஃபுட் குவாலிட்டி செக் பண்ணுறதுன்றது ஒரு லேப்ன்றது திருமலாலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. குவாலிட்டின்றது இங்கே செக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு டெக்னிக்கல் டீமுக்கெல்லாம் செப்பரேட்டாக மைசூரில் டெஸ்டிங்க்கு, அதாவது எப்படி ப்ராசஸ் செக் பண்ணணும்ன்றது அங்கே ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க மைசூரில். ஸோ லேப்ன்றது இங்கே இருக்குது. இனிமேல் குவாலிட்டி செக் பண்ணுறதுன்றது திருமலாலேயே பண்ணுவாங்க. ஸோ இதில் முக்கியமான பார்த்தோம்னா வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 3 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. ஏஐ சிஸ்டம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் தர்ஷனத்துக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி டிசிஷன் எடுத்திருக்காங்க. ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் டிக்கெட் இஷ்யூ பண்ணுற புது கவுண்டர் அன்னமய பவன் எதிர்க்கோ உக்காந்துட்டு நம்ம டிக்கெட் வாங்குற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன். ஃபுல் டீட்டெயில்ஸ்ன்றது ஏஐ சிஸ்டம்ன்றது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் மூலிமா தர்ஷனத்துக்கு எப்படி அனுமதி பண்ணுவாங்கன்ற அப்டேட் எல்லாம் நெக்ஸ்ட் டிடிடி சொன்னப்பறம் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் இன்றைக்கி அப்டேட். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.